அனைவருக்கும் வணக்கம். நம்ம காம்பினேஷன்ஸில் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கடைசியாக என்ன பண்ணோம்னா பவர் சீரிஸ் பார்த்துருந்தோம். பவர் சீரிஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து கண்டுபிடிச்சி பார்த்துருந்தோம். நம்ம அதில் பார்க்குறப்ப இப்போ காம்பினேஷன்ஸ்லையுமே நமக்கு சிலபஸில் வந்து நமக்கு கன்வர்ஜன்ஸ் அந்த பவர் சீரிஸ் கன்வர்ஜன்ஸில் நமக்கு அந்த 4 டைப்ஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் இருக்குது. எதுனா நமக்கு தெரியும். அப்சல்யூட்லி கன்வர்ஜன்ஸ், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட், பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட் அண்ட் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் இதுலேயும் இருக்குது. அதனால் அந்த கொஞ்சம் சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் இதுலேயும் பார்த்துட்டு வந்துடலாம். சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் நம்ம வந்து ரியல் நம்பரில் பார்த்துருப்போம். இங்கே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்க்குறப்ப சீக்வன்ஸ்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சீக்வன்ஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் சீக்வன்ஸ் எப்படி எழுதுவோம் நம்ம? Z10 ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 1 2 3 இந்த மாதிரி எழுதியிருப்போம். இதே இது நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் சீக்வன்ஸும் பார்க்கலாம். fn ஆஃப் z n ஈக்குவல் டு 1 2 3 இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸும் பார்க்குறப்ப நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சீக்வன்ஸ் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அதே மாதிரி சீரீஸ்ன்னு பார்க்குறப்பையும் சீரீஸ்ன்னு பார்த்தால் நமக்கு நம்பர் சீரீஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சீரீஸ்னப்ப சம்மேஷன் ஆஃப் z1 இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? z1 அதாவது n ஈக்குவல் டு 1 to infinity z1 z2 z10 இந்த மாதிரி எழுதியிருப்போம். இதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனல் சீரீஸும் எழுதலாம். காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனல் சீரீஸ் சீரீஸ்னு வரப்போ n ஈக்குவல் டு n to 1 to infinity fn ஆஃப் z f1 ஆஃப் z plus f2 ஆஃப் z fn ஆஃப் z இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதை வந்து சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ங்கிறதுல நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சு சொல்லலாம். இந்த சீக்வன்ஸுக்கு கன்வர்ஜென்ஸும் சொல்லியிருப்பாங்க. நம்ம கன்வர்ஜென்ஸும் பார்த்துருப்போம். கன்வர்ஜென்ஸ் அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா சீக்வன்ஸோட கன்வர்ஜென்ஸ் வந்து இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? அதாவது நம்ம லிமிட் n tends to infinity z10 equal to some finite number z0 finite number லிமிட்டா கிடைக்கிறப்ப இந்த சீக்வன்ஸை வந்து z10 is converges to z0 சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த இப்போ லிமிட் n tends to infinity z equal to finite நம்பர் கிடைக்கிறப்ப இதை வந்து கன்வர்ஜன் சொல்லுவோம். இதே இப்போ லிமிட் n tends to infinity z10 equal to infinity வரப்போ இதை என்ன சொல்லியிருப்போம்? டைவர்ஜென்ட் சொல்லியிருப்போம். இது நம்ம பேசிக்காக நம்ம பார்த்தது தான். இது நம்ம வந்து நமக்கு டெஃபினிஷனாக சொல்லியிருப்பாங்க. டெஃபினிஷனாக சொல்கிறப்ப கன்வர்ஜென்ஸுக்கு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் சொல்கிறப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா given epsilon greater than 0 there exists n naught positive such that absolute difference of z10 minus z0 less than epsilon for all n greater or equal to n naught and definition சொல்லியிருப்பாங்க. இது வந்து இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா இதான் அர்த்தம். லிமிட் n tends to infinity ஆகிறப்ப எந்த நம்பர் ஃபைனைட் நம்பர் கிடச்சுன்னா அது வந்து அதான் வந்து அதோடைய லிமிட்னு சொல்லுவோம். அதான் வந்து கன்வர்ஜென்ட். அப்படி கிடைச்சாலே கன்வர்ஜென்ட் சொல்லியிருப்பாங்க. இதுவே வந்து இந்த ஃபங்க்ஷன் சீக்வன்ஸுக்கு இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ்னு வரப்ப என்ன போட்டிருப்போம்? ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ்னு வரப்ப லிமிட் n tends to infinity fn ஆஃப் z equal to f of z இதை தான் என்ன சொல்லுவோம்? லிமிட் ஃபங்க்ஷன். இதை தான் என்ன சொல்லுவோம்னா லிமிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இட் இஸ் த லிமிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் சீக்வன்ஸோடைய இந்த லிமிட்டுக்கு வந்து ஃபைனட்டாக இருந்தாலே அந்த ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் இதை தான் டெஃபினேஷனாக சொல்கிறப்ப இதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. given epsilon greater than 0 there exists n naught positive such that fn of z minus f of z
less than epsilon for all n greater or equal to n naught. இந்த மாதிரி நமக்கு டெஃபினிஷனாக கன்வர்ஜென்ட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ரியலில் பார்ப்போம். இருந்தாலும் நமக்கு காம்ப்ளெக்ஸில் இருக்குது, அதனால் இந்த டெஃபினிஷன் சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்வன்ஸுக்கு நம்ம இப்போ சீரீஸ் பவர் சீரீஸ் தான் பார்த்துக்கிருக்கோம். அப்போ பவர் சீரீஸ் பார்க்குறப்ப இப்போ நம்ம சீரீஸ் பார்த்துக்கிருக்கோம். சீரீஸ்ன்னு பார்க்குறப்ப நம்ம இப்போ 2 வகையான சீரீஸ் பார்த்தோம். ஒன்று வந்து சம்மேஷன் ஆஃப் இன்ஜெக்டன், இன்னொன்று வந்து சம்மேஷன் ஆஃப் fn of z. இதை என்ன சொன்னோம்? சம்மேஷன் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சீரீஸ் z1 z2 z10 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். n equal to 1 to infinity போட்டுருப்போம். n equal to 1 to infinity. அப்போ இங்கே வர்றப்ப f1z f2 of z fn of z இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்ம சீரீஸ்ன்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் சீரீஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனல் சீரீஸ்பாங்க. இதை வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனல் சீரீஸ், இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதோடைய கன்வர்ஜென்ஸையும் சொல்லியிருப்பாங்க. கன்வர்ஜென்ஸ் எப்போ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா இஃப் summation of n equal to 1 to infinity zn is convergent அப்படின்னா அதான் சாரி இப்போ இந்த சீரீஸ் எடுத்துக்கலாம். n equal to 1 to infinity zn equal to z1 z2 z10 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதில் இந்த z1 வரைக்கும் இது வந்து z1 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தான் வந்து பார்சியல் சம் சொல்லுவாங்க. இதை தான் sn எடுத்துக்கிறோம். இதை தான் என்ன எடுத்துக்கிறோம்னா sn equal to z1 z2 up to z10. அப்போ இந்த sn வந்து இதை தான் பார்சியல் சம் சொல்லுவோம். பார்சியல் சம் இந்த sn கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் தான் இந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட் சொல்லுவாங்க. அப்போ இஃப் sn இஸ் கன்வர்ஜென்ட்னா தென் the given series is convergent. இந்த சீரீஸோட பார்சியல் சம் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த சீரீஸை நம்ம கன்வர்ஜென்ட் சொல்லலாம். இதே மாதிரி தான் ஃபங்க்ஷனல் சீரீஸ்க்குன்னு சொல்லுவாங்க. சம்மேஷன் ஆஃப் n equal to 1 to infinity fn of z, இதை தான் f1 of z up to fn of z. இதுலேருந்து இப்போ sn of z தான் என்னென்னு வச்சுருப்பாங்கன்னா fn of z up to fn of z வச்சுருப்பாங்க பார்சியல் சம். இப்போ இந்த sn of z வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் தான் fn of z வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அப்போ இஃப் sn of z is convergentனா this implies the functional series n equal to 1 to infinity fn of z is convergent அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சீக்வன்ஸ்னு வர்றப்ப நம்ம பார்த்தோம், அதேமாதிரி சீரீஸ் வரப்பையும் பார்த்தோம். நம்ம இதில் வந்து நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானதுன்னு பார்க்குறப்ப அந்த 4 டைப்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் முக்கியம். நமக்கு இந்த சீரீஸில் தான் அந்த 4 டைப்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. 4 டைப்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட், அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். ரெண்டாவது ஒன்று வந்து conditionally convergent. Third one is pointwise convergent. Pointwise convergent. Fourth one is uniform convergent. Fourth one is uniform convergent. அப்போ இந்த 4 டைப் ஆஃப் கன்வர்ஜென்ட் வந்து நம்ம சீரீஸுக்கு அது வச்சா நல்லதான். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட், பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சொல்லுவாங்க. அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்போ ஒரு சீரீஸை வந்து நம்ம அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சொல்லணும். அப்போ சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இஃப்
summation of Zn is convergent. அதாவது கொடுத்திருக்க சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட். இப்போ நம்ம என்ன சொல்ல வரணும்னா summation of Zn is absolutely convergent சொல்லணும். absolutely convergent அப்படின்னா எப்போ absolutely convergent இருக்குங்கிறாங்கன்னா summation of Zn is absolutely convergent னா then summation of absolute value of summation of absolute values summation of absolute values னா மாலஸ் ஃபங்க்ஷன். அப்போ நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருந்தாலும் அதை பாசிட்டிவ் டேர்ம்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ பாசிட்டிவ் டேர்ம்ஸை ஃபுல்லாக நம்ம அந்த நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக சீரிஸ் நம்ம பார்க்குறப்ப அது என்னவாக இருக்கணும்னா தென் சம்மேஷன் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் Zn இஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னா எப்போ வந்து ஒரு சீரியஸாக அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சொல்ல முடியும்னா அதோடைய அப்சல்யூட் வேல்யூ அந்த டேர்ம்ஸோடைய அந்த சீரியஸோடைய அப்சல்யூட் வேல்யூ. அப்போ அந்த டேர்ம்ஸில் வந்து அந்த சீரீஸில் வந்து சில டேர்ம்ஸ்க்கு நெகட்டிவ் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும். பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு பார்க்குறப்ப அதுவும் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படின்பாங்க. கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சொல்லுவாங்க. கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் வர்றப்ப இதுக்கு என்ன டிஃபரெண்ட்? அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னா இதோட அப்சல்யூட் வேல்யூ வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னா அப்சல்யூட் வேல்யூ வந்து டைவர்ஜென்ட்டாக இருக்கணும், நாட் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். அப்போ சம்மேஷன் ஆஃப் Zn இஸ் conditionally convergent na this implies summation of the absolute value of Zn is not convergent. அப்ப not convergent என்ன அர்த்தம்? summation of the absolute value of Zn is divergent அர்த்தம். is divergent அர்த்தம். அப்போ எப்போ தான் நம்ம வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் இருக்கும் கண்டிஷனல் கன்வர்ஜென்ட் இருக்கும் சேம் தான். என்ன சேம்னா என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது? அதோட அந்த சீரீஸோட அப்சல்யூட் வேல்யூ வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்து அதோட அப்சல்யூட் வேல்யூஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா அது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். அதோட அப்சல்யூட் வேல்யூ நாட் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். இல்லாட்டி அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த பார்சியலி கன்வர்ஜென்ட் கூட சொல்லுவாங்க. அதை கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்காது. எக்ஸாம்பிள் 1 - 1/2 ஸ்கொயர் 1/3 ஸ்கொயர் மைனஸ் அப் டு nth டேர்ம் வந்து -1 n + 1 1/n ஸ்கொயர் இந்த சீரீஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்க்குறப்ப அப்போ நமக்கு nth டேர்ம் தெரிஞ்சிருக்கு. அப்போ சம்மேஷன் ஆஃப் n = 1 to infinity -1 power n + 1 1/n ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா அப்போ இது அப்சல்யூட் கன்வர்ஜென்ட்டா? இது வந்து கன்வர்ஜென்ட் தான். நம்ம லிப்னிஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லிப்னிஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணோம்னா அதாவது un + 1 less than un இருக்கணும். இது வந்து ஆல்டர்னேட் சீரிஸ் லிப்னிஸ் டெஸ்ட் படி இது கன்வர்ஜென்ட் தான். given series is convergent. இது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டா அப்படின்னு பார்க்கணும். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னா அதோடைய நெகட்டிவ் டைமாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப அப்போ அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் செக் பண்ணுறப்ப சம்மேஷன் ஆஃப் மாலஸ் ஆஃப் -1 power n + 1 1/n ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்ன வரும்? எல்லாமே பாசிட்டிவ் வரும். 1 + 1/2 ஸ்கொயர் 1/3 ஸ்கொயர் அப் டு 1/n ஸ்கொயர். இப்போ பார்த்தோம்னா இந்த சீரீஸ் பாருங்க, இது என்ன சீரீஸ்? ஹார்மோனிக் சீரீஸ். இது என்னதுங்க? ஹார்மோனிக் சீரீஸ். நமக்கு தெரியும் ஹார்மோனிக் சீரீஸ் இல்லாட்டி அதை என்ன சொல்லுவோம்? பி சீரீஸ் சொல்லுவோம். 1/n power p summation of 1/n power p
வரப்போ என்னன்னு சொல்லுவாங்க, p less than 1 less than or equal to 1 p greater than 1. p less than or equal to 1 இருக்கிறப்ப divergent p greater than 1 இருக்கிறப்ப convergent. p greater than 1 இருக்கிறப்ப என்ன தெரியும், convergent தெரியும். அப்ப இங்க பார்க்கறப்ப n ஸ்கொயர், அப்ப p equal to 2, p equal to 2, n ஸ்கொயர் இருக்கு. அப்ப np p equal to 2, p greater than 1, greater than 1 என்ன அர்த்தம், convergent. அப்ப இந்த சீரிஸ் இஸ் அந்த மாலஸ் வேல்யூ பார்க்கறப்ப இது என்னவா இருக்கு, -1 power n plus 1 1 by n square is convergent இருக்கு. அப்ப convergent இருக்கிறதுனால இந்த சீரிஸே நம்ம என்ன சொல்லிடலாம், அப்ப இஸ் கன்வர்ஜென்ட்னா மாலஸ் வேல்யூ கன்வர்ஜென்ட்டா இருக்கனால the given series is absolutely convergent. The given series is absolutely convergent சொல்லுவோம். அப்ப absolutely convergent செக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. absolutely convergent செக் பண்றதுக்கு நீங்க என்ன செஞ்சா போதும், absolutely convergent இருக்கிறதுக்கு அதோடைய நெகட்டிவ் டேர்ம்ஸ் ஃபுல்லா பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துட்டு அந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தாலே நமக்கு போதும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தாலும் நமக்கு தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒன் மைனஸ் 1/2√2 plus 1/3√3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப இதோட nth டேர்ம் என்ன வரும், -1 power n plus 1/n√10. இது வந்து அந்த சீரிஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டான்னு கேட்குறாங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் நம்ம லிப்னிஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணால் இது கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். சம்மேஷன் ஆஃப் 1/n√10 சாரி -1 power n plus 1/n√10. இது வந்து நமக்கு இஸ் கன்வர்ஜென்ட் தான். இது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு சம்மேஷன் ஆஃப் மாலஸ் ஆஃப் -1 power n plus 1 1/n√10 பார்க்கணும். அப்போ மாலஸ் எடுத்தாலே மைனஸ் எல்லாமே ப்ளஸ் ஆகிக்கணும். அப்போ என்ன வரும், 1 plus 1/2√2 1/3√3 1/n√10 வரும். அப்போ இது என்ன அர்த்தம், 1 plus 1/2 3/2 plus 1/3 3/2 up to 1/n 3/2. இதுவும் p சீரிஸ் தான். 1/np ஃபார்முலா தான் இருக்கு. இதுவும் எந்த ஃபார்முலா தான் இருக்கு, 1/np ஃபார்முலா தான் இருக்கு. p equal to 3/2 பார்த்தோம்னா 1.5 வரும், 1.5 சம்திங் வரும். அப்போ இதுவும் எப்படி தான் இருக்கு, p greater than 1. p greater than 1 இருக்குனால இது என்ன சொல்லலாம் நம்ம, it is convergent. The series is, இந்த சீரிஸ் வந்து என்ன சொல்லலாம், it is convergent சொல்லலாம். அப்போ மாலஸ் வேல்யூ வந்து நமக்கு அதோட அப்சல்யூட் வேல்யூ கன்வர்ஜென்ட் இருக்கிறப்ப இந்த சீரிஸ் என்னன்னு சொல்லலாம், அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சொல்லலாம். அப்போ அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் வர்றப்ப அதோடைய மாலஸ் டேர்ம் பாருங்க, அதாவது மாலஸ்ங்க சாரி அப்சல்யூட் வேல்யூஸ் பார்க்குறப்ப அந்த சீரிஸும் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா அதான் அந்த சீரிஸ் தான் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் வர்றப்ப நம்ம அப்சல்யூட் கன்வர்ஜென்ட்ல வர்றப்ப என்னன்னு சொன்னோம், அப்சல்யூட் டேர்ம்ஸ் வந்து அப்சல்யூட் டேர்ம்ஸோட அப்சல்யூட் வேல்யூஸ் வந்து சீரிஸில் வந்து அப்சல்யூட் எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவாக மாற்றிட்டு பார்க்குறப்ப கன்வர்ஜன் இருந்தால் அப்சல்யூட் கன்வர்ஜன் சொல்லணும், டைவர்ஜென்ட்டாக இருந்தால் அது கண்டிஷனலி கன்வர்ஜன் சொல்லுவாங்க. அப்போ இஃப் summation of Zn is convergent and summation of mod Zn is
not convergent. அப்படின்னா என்ன அர்த்தம்? divergent. Divergent. Summation of mod Zn is convergent and summation of mod Zn is not convergent. Divergent na then summation of Zn is conditionally convergent அப்படிமா. அப்ப absolutely convergent இருக்கும், conditionally convergent என்ன டிஃபரன்ஸ்? absolutely convergent வரப்ப summation of mod Zn is convergent na அது absolutely convergent. summation of mod Zn is divergent அதாவது not convergent na அது conditionally convergent அப்படிமா. இந்த ரெண்டு டிஃபரன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் வரப்ப அது வந்து நாட் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொன்று இதில் சொல்லலாம், எப்படி சொல்லலாம்னா அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸாக இருந்தாலே அந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அப்படி அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் இம்ப்ளைஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்பாங்க. அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் இம்ப்ளைஸ் கன்வர்ஜென்ட். ஆனால் அதோடைய கார்னர் ஸ்பாட் நாட் ட்ரூ. கார்னர்ஸ் வந்து நாட் ட்ரூ. Convergent not implies absolutely convergent. Convergent not implies absolutely convergent. இப்போ அந்த conditionally convergentக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்ச சீரிஸ் 1 minus 1/2 plus 1/3 minus 1/4 up to minus 1 power n plus 1 1/n இந்த மாதிரி போயிட்டு minus 1/n nth term. அப்போ summation of n equal to 1 to infinity minus 1 power n plus 1 1/n is convergent. நமக்கு தெரியும் லிப்னிஸ் டெஸ்ட் படி இது கன்வர்ஜென்ட் தெரியும். இது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டா இல்லை கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டான்னு பார்க்கணும். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டா கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டான்னு பார்க்கணும். அப்போ இதோடைய அப்சல்யூட் வேல்யூ பார்க்கணும். இந்த சீரீஸோடைய அப்சல்யூட் வேல்யூஸ் ஒவ்வொரு டேர்ம்ஸோடைய அப்சல்யூட் வேல்யூஸ் பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 எல்லாமே ப்ளஸில் கிடைக்கும். 1/2 1/3 1/n இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இதுவும் பி சீரீஸ் தான். இதுவும் என்னதுதான் பி சீரீஸ். பிக்கு பதில் எல்லாமே என்ன இருக்குது? 1 இருக்கு. எல்லாமே 1 இருக்கு. அப்போ P ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். P லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1னா டைவர்ஜென்ட். அப்போ இந்த சீரீஸ் என்ன ஆகுது? டைவர்ஜஸ் ஆகுது. டைவர்ஜென்ட் டைவர்ஜ். அப்போ டைவர்ஜென்ஸ் ஆகிறதுனால இந்த சீரீஸ் கிவன் சீரீஸ் இஸ் அப்போ அந்த கிவன் சீரீஸ் இஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அதோட அப்சல்யூட் வேல்யூஸ் அந்த சீரீஸோட அப்சல்யூட் வேல்யூஸ் டேர்ம்ஸ்லாம் அப்சல்யூட் வேல்யூஸ் பார்த்தா அந்த சீரீஸ் பார்த்தோம்னா அது டைவர்ஜென்ட்டாக இருக்குது. அதனால் இந்த சீரீஸ் என்னன்னு சொல்லலாம்? கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இதான் வந்து இந்த அப்சல்யூட் கன்வர்ஜென்ட்டுக்கும் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அப்சல்யூட் கன்வர்ஜென்ட் அண்ட் கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம பாயிண்ட் வைஸ் அண்ட் யூனிஃபார்ம் பார்க்கலாம். நம்ம அடுத்து பாயிண்ட் வைஸ் அண்ட் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். Pointwise convergent, uniform convergent. இந்த ரெண்டுக்குமே ஸ்மால் டிஃபரன்ஸ் தான், ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை. பாயிண்ட்வைஸ் கன்வர்ஜென்ட்ங்கிறப்ப யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டுக்கு ஸ்மால் டிஃபரன்ஸ் தான். பாயிண்ட் முதல் டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். இது ரெண்டுக்கும் முதல் டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு நம்ம கொடுத்துருக்க ஒரு ஃபங்க்ஷனல் சீரீஸை பாயிண்ட்வைஸ் கன்வர்ஜென்ட் இல்லாட்டி யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் சொல்ல போகிறோம். அப்போ கொடுத்துருக்காங்க சப்போஸ் summation fn of z is a series in without domain that is or closed interval that is some set எப்படினாலும் இருக்கலாம். in நம்ம எப்படி in e that d எப்படினாலும் in set e ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம டொமைன் d ன்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி closed interval a, b ன்னு கூட எடுத்துக்கலாம். எப்படினாலும் எடுத்துக்கலாம். நம்ம செட் E எடுத்துருக்கோம். அப்போ சப்போஸ் சம்மேஷன் ஆஃப் fn is a series in a set E
இப்போ இந்த சீரீஸில் நம்ம என்னன்னு சொல்லணும்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன் சொல்லணும். இஃப் த சீரீஸ் இஸ் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன், இதை என்ன சொல்லணும்? இஃப் summation of fn of z is point wise conversion னா கண்டிப்பா அது என்ன சொல்றாங்க? டெஃபினிஷன் முதல்ல பார்த்தா ஃபைனல் சொல்றது given epsilon greater than 0 there exists n not positive, n not greater than 0 positive number, n not greater than 0 எதுக்குங்க? for each z belongs to the set E. அப்போ என்ன சொல்றாங்க? எப்சிலான் கிடைத்ததுங்கிறது ஏதோ வெரி 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 ஸ்மால் நம்பர், அது வந்து ஒரு ஸ்மால் நம்பர். இந்த இப்போ n நாட் கிரேட்டர் தென் 0ன்னு ஒரு நம்பர் வந்து ஒவ்வொரு ஜெட்டுக்குமே நம்ம சூஸ் பண்ண முடியும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? n நாட்ங்கிறது ஒவ்வொரு ஜெட்டுக்குமே மாறும். இந்த செட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த n நாட் மாறும். இது வந்து எப்சிலானை காட்டிலையும் சின்னதாக வந்துடக்கூடாது. அது இல்லாமல் ஒவ்வொரு ஜெட்டுக்குமே மாறினாலும் இந்த n நாட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த n நாட் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் எப்சிலான் அண்ட் ஜெட். இதை இந்த இடத்துல ஆவச்சுக்கிறீங்க. இது முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன் வர்றப்ப இந்த இடத்துல n நாட்ங்கிற நம்பர் எப்படி சூஸ் பண்ண முடியும்னா ஒவ்வொரு ஈச் ஜெட் பிளாங்ஸ் டு அந்த செட்டில் இருக்க ஒவ்வொரு நம்பருக்குமே n நாட் மாறும். அப்போ அந்த n நாட் வந்து எப்சிலான் காட்டிலையும் சிறுசாக வந்துடக்கூடாது. அப்போ எப்சிலான்லேயும் பெருசாக இருக்கும். அப்போ எப்சிலாங்கையும் பொறுத்து இருக்கு, இந்த பாயிண்ட் ஜெட்டையும் பொறுத்து இருக்கு. அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் n நாட் டிபெண்ட்ஸ் ஆன் எப்சிலான் பிளாங்ஸ் ஜெட் such that the absolute difference of fn of z minus f of z less than epsilon for all n greater than or equal to n நாட் அப்படின்னா டெஃபினேஷனை பொறுத்தளவுக்கு இந்த டெஃபினேஷன் நல்லா வச்சுக்கோங்க. பாயிண்ட் வைஸ்னு வர்றப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே வந்து நம்ம இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். அது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜன் வர்றப்ப இதுவே எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ சப்போஸ் summation of fn of z is a series in set E if fn of z is uniformly convergent in E na, then given epsilon greater than 0 there exists n not positive, n not greater than 0. இங்கே பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க? ஃபார் ஈச் ஒவ்வொரு நம்பருக்கும் n நாட் மாறும். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஜெட் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் n நாட் மாறும். அதனால தான் வந்து அந்த n நாட் வந்து இஜெட்டை பொறுத்து மாறும், இஜெட்டை பொறுத்து இருக்கும்னு சொன்னோம். இஜெட்டை பொறுத்து இருக்கும். இந்த எப்சிலானை காட்டிலையும் சின்னதாக வந்துடக்கூடாது, எப்சிலான் காட்டி பெருசாக இருக்கும். அப்போ எப்சிலானை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா given epsilon greater than 0 there exists n not greater than 0 such that இந்த இடத்துல சாரி n not greater than 0 for all z belongs to E. இது முக்கியம். இந்த இடத்துல for each ன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நம்பருக்குமே n not மாறும். இங்க for all z belongs to, அப்ப இந்த n not வந்து இந்த செட்ல இருக்க எல்லா z-க்குமே சேம் தான். இங்க வந்து மாறும், அங்க மாறாது. n not வந்து மாறாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா n not depends only in epsilon not in z. the n not depends only in epsilon. எப்சிலானை விட சிறுசா வந்தா கூடாது, அவ்வளவுதான். ஜெட் எல்லாத்துக்குமே இந்த n not ஒன்று தான். இங்க ஒவ்வொரு ஜெட்டுக்கும் ஒவ்வொரு n not எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து for all z belongs to E such that modulus of fn of z minus f of z less than epsilon for all n greater than or equal to n naught அப்படின்பாங்க. அப்போ இதில் பார்க்குறப்ப பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன் இருக்கும், யூனிஃபார்ம் கன்வர்ஜன் இருக்கும், சிம்பிள் ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். அங்கே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பார்த்துருப்பாங்க பாயிண்ட் வைஸில் பார்க்குறப்ப.
ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு நம்ம கன்வர்ஜன் செக் பண்ணியிருப்பாங்க. அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன். யூனிஃபார்ம் கன்வர்ஜன் அந்த செட் இருக்க எல்லாத்துக்குமே ஒரே எண்ணாட் தான். இப்போ இந்த பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன் யூனிஃபார்ம் கன்வர்ஜன் வச்சு நம்ம கொஸ்டின் அரேஸ் ஆகிருக்கு. அதில் நம்ம யூனிஃபார்ம் கன்வர்ஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் இருக்குது. அதை அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் தான் ஸ்ட்ராங்கர் ப்ராப்பர்ட்டி. எல்லா யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸுமே பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் தான் இருக்கும். ஆனால் எல்லா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸுமே யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ட்டாக இருக்காது. அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ட் implies பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ட். ஆனால் கான்வர்ஸ் நாட் ட்ரூ. பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ட் not implies யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ட். இது முக்கியமான கான்செப்ட். யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ட் தான் ஸ்ட்ராங்கர் ப்ராப்பர்ட்டி. யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ட் வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ட்டாக இருக்கும். ஆனால் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ட் எல்லாமே யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ட்டாக இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சில டெஸ்ட் சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் கன்வர்ஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து MN டெஸ்ட். சொல்லுவோம். MN டெஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு பவர் சீரிஸ் கொடுத்துறாங்க, இல்லை ஒரு சீரிஸ் கொடுத்துறாங்க, ஃபங்க்ஷனல் சீரிஸ். சப்போஸ் summation of fn of z is a series in some set E அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்போ இது யூனிஃபார்ம் சொல்ல வரணும். இப்போ இது என்ன சொல்லணும், fn is uniform converges to f அப்படின்னு சொல்ல வரணும். அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லிமிட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். லிமிட் ஃபங்க்ஷன்னாலே லிமிட் n tends to infinity fn of z equal to f of z. இதான் லிமிட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் இதான் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு இந்த கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு absolute difference of fn of z minus f of z கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. absolute difference of fn of z minus f of z. தேர்ட் ஸ்டெப்பில் mn ஒரு சீக்வன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா mn equal to supremum of fn of z minus f of z. இப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜன் சொல்கிறதுக்கு பார்த்துக்கிருக்கோம். ஃபஸ்ட்டு லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். அடுத்து அந்த லிமிட் ஃபங்க்ஷனுக்கும் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கும் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து ஒரு சீக்வன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா mn equal to supremum of fn of z minus f of z கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, இப்போ இது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்டா இல்லையான்னு சொல்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா mn லிமிட் n tends to infinity mn equal to 0 வந்துருச்சுன்னா this implies fn tends to f uniformly அப்படிங்கிறாங்க. எப்போ வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன் சொல்றாங்கன்னா லிமிட் இந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இதுக்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப mn equal to 0 வரணும். லிமிட் mn equal to 0 வந்துச்சுன்னா then fn tends to f is uniformly convergent அப்படின்னு சொல்றாங்க. இது mn டெஸ்ட். இந்த யூனிஃபார்ம் கன்வர்ஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு டெஸ்ட் சொல்றாங்க, வைஸ்ட்ராஸ் எம் டெஸ்ட். அது என்ன சொல்லுவாங்கன்னா வைஸ்ட்ராஸ் எம் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வைஸ்ட்ராஸ் எம் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. mn டெஸ்ட் மாதிரி தான் அதுவே சொல்லியிருப்பாங்க. mn டெஸ்ட் மாதிரி அங்கேயும் mnங்கிற ஒரு சீக்வன்ஸ் அங்கேயும் கண்டுபிடிக்கணும். வைஸ்ட்ராஸ் எம் டெஸ்ட்லையும் mnங்கிற சீக்வன்ஸ் கண்டுபிடிப்போம். அப்போ இதே தான் வரும். சப்போஸ் summation of fn of z is a series on set இல்லாட்டி in set ஈனா
இப்போ இது வந்து யூனிஃபார்ம்லின்னு சொல்ல வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கும் லிமிட் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். லிமிட் n tends to infinity fn of z கண்டுபிடிச்சோம்னா f of zன்னு வரும். அடுத்து என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பில் மாடுலஸ் ஆஃப் fn of x less than or equal to mங்கிற ஒரு சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இதை தான் இதே சேம் தான் mங்கிற சீக்வன்ஸ் இதே ஃபார்முலா கண்டுபிடிச்சலாம். அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த சீக்வன்ஸை சீரீஸாக மாற்றுறப்ப சம்மேஷன் ஆஃப் n equal to 1 to infinity mn இஸ் கன்வர்ஜென்ட்னா அப்போ இந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு நம்ம சம்மேஷன் இன்ட்டு 1 to சீரீஸாக மாற்றுறோம். அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா தென் fn tends to f is யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இன் E அப்படின்பாங்க. இங்கே யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இன் த செட் E அப்படின்னு இருப்பாங்க. அப்போ இது எம்என் டெஸ்ட் வரப்போ இதே மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் எம்என் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. எம்என் ஃபைன் பண்ணி அந்த எம்என் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். எப்போயும் ஒய்ஸ்டார் செம் டெஸ்ட்டில் எம்என் டெஸ்ட்டில் வந்து எம்என் கண்டுபிடிச்சி அந்த லிமிட் எடுக்கிறப்ப அது 0 டென்ஸ் ஆச்சுன்னா அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன் சொல்லுவோம். இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே நம்ம வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை யூஸ் பண்ணி சில சம்ஸ் இருக்குது. இப்போ இந்த டெஸ்ட்டு நமக்கு சொல்கிறப்ப புரியலாட்டி கூட நீங்கள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். நம்ம சம்ஸ் வந்து நம்ம நார்மல் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம், ட்ரிக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபர் சார் புக்கில் இருக்க எக்ஸசைஸ் சம்மே பார்க்கலாம். யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸுக்கு நம்ம சிலபஸ் புக்கான காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பை ஆல்ஃபர்ஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 37 சம் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கஸ் த யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் the series summation of n equal to 1 to infinity x by n into 1 plus n x square for real values of x. அப்போ இது வந்து நமக்கு செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் நமக்கு இது ஆல்ஃபர் சார் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் சம் தான். எக்ஸசைஸில் பேஜ் நம்பர் 37 இருக்கக்கூடிய ஒரு சம் யூனிஃபார்ம் கன்வர்ஜன் செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் மெத்தடில் பார்த்துருவோம், நார்மல் ப்ரொசீஜர் பார்த்துருவோம். அடுத்து ட்ரிக்கும் பார்க்கலாம், ஷார்ட்கட்டும் பார்க்கலாம். முதல் நார்மல் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு என்ன யூனிஃபார்ம் கன்வர்ஜன் செக்ன்றது நம்ம இப்போ ஒய்ஸ்டார் சிம் டெஸ்ட்டோ இல்லை எம்என் டெஸ்ட்டோ யூஸ் பண்ணலாம். அப்போ ஒய்ஸ்டார் டெஸ்ட்டோ யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அப்போ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு வந்து fn of x என்ன கொடுத்துருக்காங்க, fn of x equal to x by n into 1 plus n x square. முதல் லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கு நம்ம ரியல் வேல்யூ ஆர் ரியல் வேல்யூ சொன்னாங்க, எந்த வேல்யூஸ்னா எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு போகலாம், நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம்னா x equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். x equal to 0ல் லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா லிமிட் n tends to infinity fn of x 0ன்னு போகிறப்ப எக்ஸுக்கு போல 0ன்னு போகிறப்ப இது ஃபுல்லாகவே 0 தான் வரும். அப்போ லிமிட் ஃபங்க்ஷன் 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன சொன்னாங்க, அப்சல்யூட் டிஃபரன்ஸ் fn of x மைனஸ் f of x கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அப்போ அப்சல்யூட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா f of xக்கு பதிலாக 0, fn of xக்கு பதிலாக கொடுத்ததை போட்டோம்னா 0 போடுறப்ப இது மட்டும் தான் வரும். இது மட்டும் தான் வரும், x by n into 1 plus n x square. இதனால இந்த f of xக்கு பதிலாக 0 போட்டோம்னா இது மட்டும் தான் கிடைக்கும். இப்போ mn கண்டுபிடிக்கணும். mn equal to supremum of x by n into 1 plus n x square இருக்காங்க. சுப்ரீமம் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ அந்த mnங்கிற சீக்வன்ஸை தான் இப்போ நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ அந்த சுப்ரீமம் வேல்யூன்னு வர்றப்ப நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா கால்குலஸில்
என்ன படிச்சிருப்போம், மேக்ஸிமா அண்ட் மினிமா மோனோடானிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல மேக்ஸிமா மினிமா ரிலேட்டிவ் மேக்ஸிமா அப்படின்னா ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வருதுங்களா, அதெல்லாம் இங்கே பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் சுப்ரீமும் கண்டுபிடிக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் மினிமம் எந்த பாயிண்டில் அட்டைன் ஆகுதுன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். மேக்ஸிமம் பாயிண்ட் தான் சுப்ரீம்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சம் டி ஒய் எது வேணால் எடுத்துக்கலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை என் இன்ட்டு 1 + nx ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னு ரெண்டு இருக்குது. அதை யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அப்போ டெரிவேட்டிவ் பார்க்கணும். ஒய் டேஷ் கண்டுபிடிக்கணும். ஒய் டேஷ் கண்டுபிடிச்சு அதை 0 ஆகுனா தான் அதில் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸில் தான் என்ன வருங்க, மேக்ஸிமா மினிமா அட்டைன் ஆகும். அதனால தான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பார்த்துக்கணும். டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா யூவி மெத்தடில் போடணும். u by v மெத்தட். u by v மெத்தடில் போட்டிங்கன்னா அப்போ v into u dash மைனஸ் uv dash by v ஸ்கொயர்னு வரும்போது அப்போ என்ன வந்துருங்க, இந்த 1/n காமனாக வச்சுக்கிட்டா கூட, இந்த 1/n இந்த என்ன காமனாக வச்சுட்டா கூட இது u இது vன்னு வச்சுக்கிட்டோம்னா v 1 + nx ஸ்கொயர் இன்ட்டு u dash வரப்போ 1ன்னு வரும், மைனஸ் x இன்ட்டு v டேஷ்னு வரப்போ 2nx வரும். 2nx by 1 + nx ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது எதுக்கு பார்க்குறோம்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எம்என் சீரிஸ் வந்து சுப்ரீம்னு சொல்லியிருக்கனால இந்த ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அதில் வந்து தான் நம்ம அந்த சீக்வன்ஸை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் வந்து இதை பார்த்துக்கிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரும், 1 + nx ஸ்கொயர் மைனஸ் 2nx ஸ்கொயர்னு வரும். கழிச்சோம்னா 1/n 1 - 2nx ஸ்கொயர் + nx ஸ்கொயர் என்ன வந்துடும், ஒன்று கழிஞ்சு nx ஸ்கொயர் பை 1 + nx ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன செய்யணுங்க, y dash equal to 0ன்னு போடணும். அப்போ தான் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் தான் எந்த பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் மினிமம் அட்டைன் ஆகுதோ அதை தான் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ நம்ம y dash equal to 0 போட இந்த இன்னும் 0 ஆயிரும், இந்த கீழே இருக்கிறது 0 ஆயிரும். அப்போ எது மட்டும் தாங்க வரும், 1 - nx ஸ்கொயர் equal to 0ன்னு வரும். அப்போ இதில் நமக்கு என்ன கிடச்சிரும், இங்கிட்டு போகிறப்ப -1ன்னு வரும். அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆகி x ஸ்கொயர் equal to 1/nன்னு வரும். x equal to ± 1/√10 வரும். x equal to ± 1/√10 வரும். இப்போ அப்போ x equal to 1/√10, x equal to -1/√10. இந்த ரெண்டு பாயிண்ட்ல எதில் மேக்ஸிமம் இருக்கோ அதைத்தான் போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு தேவையான எம்ங்கிற சீக்வன்ஸ் கிடைச்சோம். அப்போ எது மேக்ஸிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எடுத்து இதை போய் அப்ளை பண்ணுறப்ப எதில் நெகட்டிவ் வருதோ அதுதான் மேக்ஸிமம், எதில் பாசிட்டிவ் வருதோ அதுதான் மினிமம். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் படி என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப எதில் மேக்ஸிமம் எதில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கிடைக்குதோ அதுதான் மேக்ஸிமமாக இருக்கும், எதில் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குதோ அதுதான் மினிமமாக இருக்கும். அப்போ திருப்பி இது வந்து பெரிய ப்ரொசீஜர் மாதிரி தெரியுது, இதுக்கு பின்னாடி நம்ம ஷார்ட்கட்னு சொல்லுவோம். இப்போ நார்மல் ப்ரொசீஜர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒய் டபுள் டேஷ் வரப்போ அந்த ஒய் டேஷ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சோம்னா திருப்பி u/v மாடல் மாடலில் தான் வரப்போகுது. u/v மாடலில் போட்டிங்கன்னா அப்போ 1/n வந்துடும் இன்ட்டு இது அப்போ என்ன வரும், 1 + nx ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் u வரப்போ -2nxன்னு வரும். அடுத்து மைனஸ் இதை அப்படியே வச்சுருப்போம், 1 - nx ஸ்கொயர். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்னன்னு வரும், 2 × 2 முன்னாடி வரும் 1 + nx ஸ்கொயர். அடுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க, உள்ளே இருக்கிறது 2nxன்னு ஒன்று இருக்கும், 2nx பை இதுக்கு திருப்பி ஹோல் ஸ்கொயர் எடுத்துருப்போம். அப்போ 1 + nx ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும்.
இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா இதில் 2 டைம்ஸ் இருக்குது, 1 டைம்ஸ் இருக்குது, வெளியே எடுத்து சரி ஹோல் பவர் 4 இதில் 2 டைம்ஸ் இருக்குது, இதில் 1 டைம் இருக்குது, இதில் வெளியே எடுத்து எல்லாத்தையும் அப்படியே கூட வச்சுக்கலாம், ரொம்ப குழப்பவே வேணாம். இங்கேயும் மைனஸ் டைம் தான் இருக்குது, இங்கே மைனஸ் டைம், இங்கேயும் மைனஸ் டைம் தான் இருக்குது. இப்போ x = 1/√10 போடுவோம். x = +1/√10 போடுறப்ப தான் நெகட்டிவில் கிடைக்கும். ப்ளஸ் போடுறப்ப பாருங்கள், ப்ளஸ் போடுறப்ப தான் இந்த நெகட்டிவ் அப்படியேவும் கிடைக்கும். மைனஸ் போட்டிங்கன்னா இதுவும் ப்ளஸ் ஆயிரும், இதுவும் ப்ளஸ் ஆயிரும், அப்போ பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ x = 1/√10 போட்டிங்கன்னா y" ஓட வேல்யூ பாசிட்டிவில் வரும். x = -1/√10 போட்டிங்கன்னா y" ஓட வேல்யூ நெகட்டிவில் வரும். அப்போ பாசிட்டிவ் சாரி ப்ளஸில் போடுறப்ப தான் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்படியே இருக்கும், நெகட்டிவில் வரும். மைனஸில் போடுறப்ப தான் ப்ளஸ் ஆகி பாசிட்டிவில் வரும். அப்போ எதில் மேக்ஸிமம் வரும்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் எதில் நெகட்டிவ் வருதோ அதில் தான் மேக்ஸிமம் அட்டைன் ஆகும். எதில் நெகட்டிவ் வருதோ அதில் தான் மேக்ஸிமம் வெளியே கிடைக்கும். அப்போ நெகட்டிவ் எதில் கிடச்சிருக்குன்னா இதில் கிடச்சிருக்கு, அப்போ இதில் தான் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அப்போ x = நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா +√1/√10 எடுத்துக்கிறோம். x = என்ன எடுத்துக்கணும்னா x = 1/√10 தான் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்னா 1/√10 போடணும். அப்போ y = நமக்கு என்னன்னு தெரியும், y இதை தான் yன்னு வச்சுருந்தோம். y = x/n × 1 + nx². இதில் போய் எக்ஸுக்கு பதிலாக 1/√10 போடணும். அப்போ 1/√10/n × 1 + n × x² வரப்போ ரூட் கேன்சல் ஆகி 1/n n கேன்சல் ஆகிடும். அப்போ 1 + 1 2ன்னு வந்துடும். இந்த எண்ணும் கீழே இறங்கும். அப்போ என்ன வந்துடும், 1/2n√10 1/2n√10. அப்போ மாலஸ் ஆஃப் fn of x less than or equal to 1/2n√10. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா லெஸ் தென் இந்த 2 ஒமிட் பண்ணிட்டா கூட லெஸ் தென் 1/n√10. n × n√10 என்ன அர்த்தம், ஈக்குவல் டு 1/n3/2ன்னு அர்த்தம். n⁻1 இங்கே n⁻1/2 √10னா n⁻1/2 ரெண்டையும் கூட்டுறப்ப 3/2 கிடச்சிடும். அப்போ இது வந்து பி சீரீஸ் என்ன கிடச்சிருச்சு. இப்போ mn கண்டுபிடிச்சிட்டோம். mn = 1/n3/2 இதை mn கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சம்மேஷன் ஆஃப் mn கன்வர்ஜென்டான்னு பார்க்குறோம். அப்போ பி சீரீஸ் படி என்ன தெரியும், பி சீரீஸ் p = 3/2 3/2னா 1.5 சம்திங் வருது. அப்போ p > 1. அப்போ p > 1னா என்ன தெரியும், கன்வர்ஜென்ட். p > 1னா கன்வர்ஜென்ட் தெரியும். அப்போ இந்த இடத்துல சம்மேஷன் ஆஃப் mn என்ன ஆயிடுச்சுங்க, p சீரீஸ் கிடச்சிருக்கனால p சீரீஸ் படி p வந்து > 1 இருக்குது, 3/2ங்கிறது > 1. அதனால இது என்னன்னு சொல்லாங்க, கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ mn கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னா பை வைஸ்டாஸ் எம் டெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னா the given series is uniform convergent. The given series of this implies summation of n = 1 to infinity x/n × 1 + nx² is uniformly convergent for all real அப்படிங்கிறாங்க. இது நார்மல் ப்ரொசீஜர். இப்படி தான் வந்து நம்ம காலேஜில் போட்டிருப்போம். இப்படி காலேஜ்லேயும் எல்லாமே காலேஜ் சாரி நம்ம என்ன செய்வோம், காலேஜில் வந்து நம்ம நார்மலாக நம்ம வந்து லெக்சர் மெத்தடில் இந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே வந்து நம்ம 5 மார்க்கோ 10 மார்க்கோ ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி போட்டிருப்போம். இதே மாதிரி தான் வந்து இது வந்து நம்ம ஆல்ஃபர் சார் புக்கில் இருக்கக்கூடிய
எக்ஸைஸ் சம். இப்போ பாருங்க, இந்த செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா summation of n equal to 1 to infinity nx by 1 plus n square x square கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்த சேம் ப்ரொசீஜர் படி தான். எப்பயும் போல என்ன செய்யணும், fn of x equal to nx by 1 square plus x square எடுக்கிறோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செக் பண்ண சொல்கிறாங்க, இஸ் யூனிஃபார்ம்லி இன் 0,1 ஆர் நாட்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். பொதுவாக நம்ம எந்த வழியும் கொடுத்துருக்கிறதுல ஏதோ ஒரு வழி எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம், லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறக்காண்டி. அப்போ லிமிட் n tends to infinity fn of x x equal to 0ன்னு போடுறப்போ இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், f of x equal to 0. இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்டில் என்ன சொல்கிறோம், அப்சல்யூட் டிஃபரன்ஸ் fn of x மைனஸ் f of x கண்டுபிடிக்கிறப்ப என்ன வரும், 0 கூட f of x போல அப்போ இது மட்டும் தான் கிடைக்கும். nx by 1 plus n square x square 1 plus n square x square கிடைக்கும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத அப்போ இதில் வந்து மூணாவது என்ன சொல்லுவோம், mn கண்டுபிடிக்கும். சுப்ரீமம் ஆஃப் nx by 1 plus n square x square. இப்போ சுப்ரீம் கண்டுபிடிச்சனாலே மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட்டுக்கு போயிடணும். அப்போ உள்ளே இருக்கிறத ஒய்ன்னு வச்சுக்கிறோம், y equal to nx by 1 plus n square x square y dash uv மெத்தடில் போட்டோம்னா 1 plus n square x square into n minus nx into 2n square x by 1 plus n square x square the whole square கிடைக்கும். போன மாடல் மாதிரியே தான், அப்படியே போகும். அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 2n கியூப் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே n கியூப் எக்ஸ். அப்போ இங்கே பார்த்தா என்ன வச்சு பார்க்குறப்ப y dash equal to n வந்துடும். இங்கே 1 டைம்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 2 டைம்ஸ் இருக்குது, கழிக்கிறப்ப மைனஸ் n கியூப் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் பை 1 plus n square x square the whole square. இப்போ நம்ம ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு y dash equal to 0ன்னு போடுவோம். y dash equal to 0ன்னு போடுறப்ப இந்த டேம் 0 ஆயிரும், இதை மட்டும் போடுவோம். அப்போ this implies n minus n cube x square equal to 0. இதில் ஒரு என்ன காமனாக வெளியே எடுத்துட்டா கூட 1 minus n square x square equal to 0. அப்போ இதிலிருந்து இது 0 ஆயிரும், n equal to 0 ஆயிரும். அப்போ இது மட்டும் தான். அப்போ இதுலேருந்து இந்த மைனஸ் 1 வரும். அப்போ இருந்து என்ன எழுதிடலாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by n ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by n. எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by n. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 by n, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by n. இதில் எதில் மேக்ஸிமம் வருது, எதில் மினிமம் வருதுன்னு பார்க்கணும். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஒய் டபுள் டேஷ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம போன மெத்தடே தான், ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிப்போம். அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 1க்கு தான் மேக்ஸிமம் கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 by n தான் என்ன வரும்னா நெகட்டிவ் வேல்யூ வரும், செகண்ட் டெரிவேட்டிவில் மேக்ஸிமமாக கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 1 by n by ஒய்யில் போடணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 by n போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக 1 by n அப்படின்னு போடுறப்ப n இன்ட்டு 1 by n by 1 plus n square into x square வரப்ப 1 by n square வரும். என்னக்கு என்ன கேன்சல் ஆயிரும், n square கேன்சல் ஆயிரும். அப்போ y equal to 1 by 2ன்னு வரும். y equal to அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்குதுங்க, mn equal to 1 by 2ன்னு வருது. mn equal to 1 by 2ன்னு கிடைக்குது. அப்போ mn டெஸ்ட்டை யூஸ் பண்ணோம்னா mn டெஸ்ட் படி லிமிட் n tends to infinity இருக்கிறப்ப mn equal to 0 இருந்தால் அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். இங்கே 1 by 2 இருக்கிறனால இது என்ன வராதுங்க, நாட் ஈக்குவல் டு 0 வராது. நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால கண்டிப்பாக இது என்னவா இருக்காதுங்க, யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்காது.
அப்போ therefore given series summation n equal to 1 to infinity nx by 1 plus n square x square is not uniformly convergent in closed interval 0, 1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் நமக்கு யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டில் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் நான் இப்போ என்ன சொல்கிறோம்னா இதில் வந்து நார்மல் ப்ரொசீஜர்லாம் பார்த்தோம். இதை ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் இதை வந்து நார்மல் ப்ரொசீஜர். இது இல்லாமல் எப்படி ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சீரீஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டா இல்லையான்னு கேட்குறாங்க. இட் இஸ் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் ஆர் நாட். நம்ம ஏற்கனவே இந்த இது பார்த்துட்டோம். இந்த இது நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். ஒர்க் அவுட்டில் பார்த்தோம். இது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் பார்த்தோம். இது வந்து நாட் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் பார்த்தோம். இதில் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளும் பார்த்துட்டோம். ட்ரிக் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நியூமரேட்டரில் என்ன வல்லாட்டினா மேலே நியூமரேட்டரில் என்ன வல்லாட்டினா அது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டின் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் சொல்கிறாங்க. என்ன வந்துருந்துச்சுன்னா அது நாட் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் பார்க்குறப்ப தி சீரீஸ் இஸ் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் இன் ஆல் ரியல் ஃபார் ஆல் ரியல் எக்ஸ்ன்றாங்க. நம்ம இதுவும் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் ஃபார் ஆல் ரியல் எக்ஸ். அதுமாதிரி இந்த இங்கே நியூமரேட்டரில் என்ன வரல. நியூமரேட்டரில் மேலே நியூமரேட்டரில் என்ன இல்லாட்டினா அதெல்லாம் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் ஃபார் ஆல் ரியல். இதுவும் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் பவரில், அதாவது நியூமரேட்டரில் என்ன இல்லாட்டினா. இதெல்லாம் நியூமரேட்டரில் என்ன இருக்குது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நாட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இன் க்ளோஸ்டு இன்டர்வல் 0, 1ன்னு சொல்லி நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் தான். அது நெட்டில் கேட்டிருக்காங்க. நெட்டு செட்டில்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அப்போ இது எப்படி நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம்னா நியூமரேட்டரில் என்ன வந்துருந்துச்சுன்னா அது வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல் நாட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட். பல்லாட்டினா அது நியூமரேட்டரில் என்ன இல்லாட்டினா அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஃபார் ஆல் ரியல் வேல்யூ எக்ஸ். இது கொஞ்சம் ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். இதுதான் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டில் சொல்லியிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் சீரிஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. தேரம்ஸ், நேமிங் தேரம்ஸ் நிறையா இருக்குது. அதில் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏபிள்ஸ் தேரம். ஏபிள்ஸ் தேரம் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏபிள்ஸ் தேரம் 1ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் தேரம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முதல்ல ஏபிள்ஸ் தேரத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபா ஸ்டார் புக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏபிள்ஸ் தேரம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபார் எனி பவர் சீரீஸ் summation of an zn, for any power series summation of an zn has a number relative with a number. For any power series have a positive number or have a positive number or which is called as radius of convergence, which is called as radius of convergence. அது எப்படி வர இருக்குன்னு சொல்லிருப்பாங்கன்னா 0 less than or equal to r less than or equal to infinity. ஏபிள்ஸ் லிமிட் தரம் 1ன்னு சொல்லி இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு பவர் சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஆறுங்க தான் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்னன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அது 0 இல்லாட்டி 0 பெருசு, இன்ஃபினிட்டி இல்லாட்டி இன்ஃபினிட்டியோட பெருசுன்னு சொல்லியிருப்பாங்க. having the following properties, having the following properties சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு பவர் சீரிஸ்னாலும் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் மாலஸ் ஆஃப் z less than r the series is converges absolutely for each z அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல.
அதாவது z less than or இருக்கிறப்ப the series is converges absolutely ன்னு சொல்லிருப்பாங்க. செகண்ட் ஒன் வந்து if 0 rho greater than or equal to 0 less than r, இந்த ரோ நோட் டிஃபைன் பண்ணுவாங்க. ரோங்கிறது 0 காட்டி 0 0 பெருசு, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன் காட்டி சிறுசா இருக்கிறப்ப then the series converges uniformly for marg at less than or equal to rho அப்படின்னு செகண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இது லிமிட் தேரத்திலே ஃபஸ்ட்டு எந்த ஒரு சீரீஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த சீரீஸுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸுங்கிற ஒரு நம்பர் கண்டுபிடிக்க முடியும். அது 0 இல்லாட்டி 0வோட பெருசு, இன்ஃபினிட்டி சிறுசு, அதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஏபிள்ஸ் தேரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து